ப்ரைஸ் தி லார்ட், க்ளோரி டு காட். இன்றைக்கியான வீடியோவில் நம்ம என்ன செக் பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி என்னுடைய ஸ்டைல்ஸ் எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் நம்ம சில ஸ்டைல்ஸ் நம்ம வந்து சில லோயர் எண்ட் மாடல்ஸில் பார்ப்போம். அண்ட் அது வந்து நமக்கு இந்த மாடலில் அது இல்லாமல் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் இது. பியானோ ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்க ஒரு வேரியேஷன் ஆஃப் ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ அது எப்படின்னா, நம்மளுடைய வெறும் பியானோ பிளேயர்ஸ், வெறும் பியானோ மட்டும் இருக்கிற அந்த விஷயங்கள் மட்டும் இருக்கிற ஸ்டைல் இது ஆக்சுவலாக. ஸோ ரெகுலராக பார்த்திங்கன்னா நம்ம i500 இல்லை பழைய யமஹா மாடல்ஸில் லோயர் எண்ட் மாடல் கீபோர்ட்ஸில் கூட இது இருக்கும் ஆக்சுவலாக. பியானிஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கேட்டகரிக்குள்ளே அது வரும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் இப்போ இந்த நம்மளுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரியான அந்த ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தான் இதை நான் காமிக்க வந்திருக்கேன். ஸோ இது ரொம்ப சாஃப்டாக போகணும், லைக் ஸோ நம்ம பியானோ ஸ்டைல்ஸுங்கும் பொழுது வெறும் பியானோவோட பேஸ் பண்ண மாதிரியான அந்த ஸ்டைல்ஸ் மட்டும் நம்ம இதில் பார்க்க முடியும். ஸோ இதில் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது, நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு தேவையானது. ஸோ இது எனக்கு கொஞ்சம் கேட்கும்போது நல்ல ஒரு பேக்ரவுண்டில் நல்ல ஸ்ட்ரிங்ஸோடு இருக்கும். ஸோ அதனால் கேட்குறது நம்ம ஆர்கெஸ்ட்ரல் பியானோ செக்ஷன்ஸ். இது சாங்க்காக இருந்தாலும் ஒரு பேக்ரவுண்டில் கவர் மாதிரி ஒரு வேர்ஷன்ஸ் நீங்கள் எதனா பண்ணணுன்னா, ரொம்ப சாஃப்ட் டச்சில் இருக்கணும்னா நீங்கள் வெறும் கார்டு மட்டும் கொடுத்தா போதும். பியானோ பிளேயிங் ரெகுலர் கீபோர்டில் அந்த பியானோ பிளேயிங் நார்மலாக வருவதில்லை. ஆனால் நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் நம்மளால் ஆட் பண்ணவும் முடியும். ஸோ அதை நான் சொல்லிடுறேன். என்னென்னா, இப்போ இங்கே வந்து உங்களுக்கு இந்த இதில் வந்து பேஸ் வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரல் பேஸ் போயிட்டுருக்கு. ஸோ கார்ட் லைன் பொறுத்த வரைக்கும் இப்போ இதில் கார்ட் லைன் போயிட்டுருக்கு. ஸோ அதில் செக் பண்ணிங்கன்னா இதில் 001 எதுக்கு இந்த நார்மல் பியானோ இதில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் பொழுது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற நல்ல ஹை குவாலிட்டியான பியானோ நம்ம அரேஞ்ச் பண்ணியிருந்தால் அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். அப்படி செட் பண்ணும்பொழுது ஸோ இந்த ஸ்டைல் பழைய ஸ்டைலாக இருந்தாலும், இப்போ இருக்கிற அந்த பியானோவை பழைய ஸ்டைல் மாடலாக இருந்தாலும் இப்போ இருக்கிற அந்த பியானோவோட சவுண்டிங்ஸை நம்ம ரிப்ளேஸ் பண்ணுறதுனால அந்த ஸ்டைலோடைய சவுண்டிங்ஸ் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக அது மாறும். ஸோ அதை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அதை பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக சேவ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் மெனு போய்ட்டு நீங்கள் ஸ்டைல் கிரியேட்டர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ ரெக்கார்டிங் இதில் ஃபங்க்ஷன்ஸில் இருக்குது. ஸோ அதனால் இப்போது அது பண்ணல. பட் நீங்கள் ஸ்டைல் கிரியேட்டர் போய்ட்டு அதே மாதிரியே செலக்ட் பண்ணியும் பண்ணலாம். இப்போ நம்ம செலக்ட் பண்ணி வச்சதுனால நம்ம டேரெக்டாக போய்ட்டு ஸ்டைல் கிரியேட்டரில் போய்ட்டு சேவ் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்டைல் டேரெக்டாக வந்து என்ன ஆகிடும், இந்த பியானோவுக்கும் அது ரிப்ளேஸ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த பியானோவில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணும்பொழுது கொஞ்சம் சேஞ்சும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறைய இருக்குது. ஸோ நிறைய ஸ்டைல்ஸ், நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒரு ஃபுல் பண்டில்டாக இருக்குது. இதில் ஒரு பியானிஸ்ட்டுன்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே இத்தனை இருக்கும். ஸோ அது இப்போ ஆர்பிஜியோன்றது நமக்கு தெரியும். ஸோ ப்ரோக்கனாக நம்ம வந்து அந்த நோட்ஸை ப்ரோக்கன்டாக நம்ம வாசிக்கிறது இட்ஸ் அன் ஆர்பிஜியோ. ஸோ அந்த மாதிரி ஸோ இப்படி நிறைய வேரியேஷன்ஸ் ஆஃப் இந்த ஸ்டைல்ஸில் நமக்கு வந்து அந்த பியானோ ஸ்டைல்ஸஸ் இருக்குது. ஸோ இதில் நிறைய இருக்குது. சிலது கண்டிப்பாக காமனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். பிகாஸ் இது வந்து ஒரு வெப்சைட்ஸ்லேருந்து நான் பார்த்த அந்த பியானோ ஸ்டைல்ஸை மட்டும் தனியாக நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இது என்றைக்குனா நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஸோ இன்றைக்கி நான் கொஞ்சம்
ஹெவி ஒர்க்கில் இருக்கிறதுனால இதை நான் எதுவுமே பண்ணாமல் இருந்துடக்கூடாதுன்றதுனால இந்த ஃபைலை நான் ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ இதில் எதுவுமே இல்லை, அப்படியே டேரெக்டாக நீங்கள் போய் பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. காட் bless you all. Thank you.